பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச பார்க்கிறோம். ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசனுடைய மோசமாக இருக்கக்கூடிய பூர்வஞ்சல பார்க்கிறோம். 33 லட்சம் கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணிருக்கக்கூடிய யூபி ஒரு பக்கம் மோசமான இடமா இருக்கு. கல்வி இல்ல, எதுவுமே இல்லை நம்ம சொல்லக்கூடிய பூர்வஞ்சல்ல 9 லட்சம் கோடி ரூபாய். குஜராத் பூர்வாங்கமாகவே 7 லட்சம் கோடி ரூபாய். சோ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசு இன்னும் இலக்குகளை பெரிதுபடுத்தி உழைக்க வேண்டி இருக்கு அப்படின்னு தான் காட்டுது. அரசை பாராட்டுகின்றோம். வர ஒரு ரூபாய் நமக்கு வேணும். ஒரு ரூபாய் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கும். தூத்துக்குடியில், ராமநாதபுரத்தில், தருமபுரியில் எல்லா இடத்துக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கணும். டார்கெட் எந்த அளவுக்கு வைத்து நாம் உழைக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிசினஸ் எல்லாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பு எலெக்ஷன் அப்ப அதானி குழுமத்தை மிக தவறாக பேசியவர். அதானி ஏதோ மோடி அவர்களுடைய சொத்து, அதானிக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்கு, பிஜேபிக்கு அதானி தான் ஃபண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பல சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு அதானிட்டு இருந்து 42,768 கோடி வந்த பிறகு ட்விட்டர்ல தலைவர்கள்லாம் பாராட்டுறாங்க. திமுகவினுடைய தலைவர்கள், திமுகவினுடைய முதலமைச்சர் எல்லாம் பாருங்க, அதானி எங்களை பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க, வீடியோ பாருங்க, பாருங்க அம்பானி எங்களை பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க. அம்பானி அவர்கள் 35,000 கோடி ரூபாய் கொடுக்கறாங்க. டாடா குரூப் 83,212 கோடி ரூபாய் கொடுக்கறாங்க. சோ எந்த அளவுக்கு தமிழகத்தில் அரசியல் எல்லாம் விட்டு சில கட்சிகள் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் பாடுபட வேண்டும் என்பதை இந்த இன்வெஸ்ட் தமிழ்நாடு நமக்கு சொல்லுகிறது. சோ எங்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் 10 லட்சம் கோடி ரூபாய் நாம் வைத்திருந்தோம். இப்ப அடுத்ததுங்க, இதை தாண்டி சரி பணம் வந்துருச்சு, நம்ம அதிகாரிகள் கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கம்பேர் பண்றோம் யூபி, குஜராத், கர்நாடகா, இன்னைக்கு நம்முடைய சொந்த மாநிலத்தை நம்ம கம்பேர் பண்றோம். அடுத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மேஜர் பணம் எந்த துறைக்கு வந்திருக்கு? எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், ஹார்ட்வேர், ஐடி, சர்வீசஸ், இதுக்கெல்லாம் வந்திருக்கு. இந்த எல்லா துறைக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் PLI அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பிறகு இது அனைத்தும் கூட மிக வேகமாக இந்த துறைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்குங்கண்ணா. இப்ப PLIனா என்னங்கண்ணா? PLI எதுக்காக நம்ம பிஜேபியில் அடிக்கடி PLI என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னாங்கன்னா, PLI என்பது நம்முடைய மத்திய அரசு, மோடி ஐயாவுடைய அரசு ஒரு ஊக்கம் கொடுக்கிறோம். டோட்டல் அவுட்லே, அதாவது பேட்டரி, சோலார், டெக்ஸ்டைல், மொபைல், ஃபுட் ப்ராசஸிங், டெலிகாம், ஒயிட் குட்ஸ், ஐடி, ஹார்ட்வேர், மெடிக்கல் டிவைஸ், இதுல யார் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட நம்முடைய மத்திய அரசு 1,97,000 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க இன்சென்டிவ் கிளைம் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் 95,000 கோடி ரூபாய் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ 1,97,000 கோடி ரூபாய் நம்ம இன்சென்டிவ்க்கு ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆனால் நீங்க போய் ஆப்பிள் உள்ள போன் வர்றீங்களா, நீங்க ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறீங்களா, தெலங்கானாவில் ஆரம்பிக்கிறீங்களா, உங்களுக்கு 1,97,000 கோடி ரூபாய் இன்சென்டிவ் நாங்கள் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. இதுவரை 95,000 கோடி ரூபாய் கிளைம் ஆயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குஜராத் சமிட்ல கிளைம் ஆகும் கொஞ்சம் பணம், நம்ம தமிழ்நாட்டில் நாம கொஞ்சம் கிளைம் பண்ணுவோம். ஸோ 1,97,000 கோடி ரூபாய் நம்ம கொடுத்த PLI அவுட்லேல இன்னைக்கு எல்லா நிறுவனங்களும் அந்தந்த மாநிலங்களுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணணும், மத்திய அரசனுடைய PLI பயன்படுத்திக்கணும்னு பார்க்கறாங்க. இந்த PLI மூலமாக இந்த இன்வெஸ்ட் தமிழ்நாடுக்கு முன்னாடி வந்த பணம் மட்டுமே ஃபாக்ஸ்கான், பெகட்ரான், விஸ்ட்ரான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் 4 நிறுவனங்கள் மத்திய அரசனுடைய PLI இதை பயன்படுத்தி 31,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் உள்ள வந்திருக்காங்க. ஸோ ஒரு வெளிச்சமா பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா, நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. இன்னும் ரொம்ப தூரம் நம்ம பயணிக்க வேண்டியது இருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்னும் அதிகமாக நாம் ஊக்கம் கூட வேண்டியிருக்கு. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கண்ணா, 2019 அக்டோபர்ல இருந்து 2023 செப்டம்பர் வரைக்கும், 2019 அக்டோபர், 2020, 2021, 2022, 2023 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் அதிகமான பணத்தை ஈட்டுகின்றார்கள் FDI மூலமா? மகாராஷ்டிரா $61 பில்லியன், கர்நாடகா $47 பில்லியன், குஜராத் $34 பில்லியன், டெல்லி $28 பில்லியன், தமிழ்நாடு $9 பில்லியன். இன்னைக்கு 5வது இருக்கும் இந்தியாவில் FDI அட்ராக்ட் பண்ணக்கூடிய நம்முடைய மாநிலமா. எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இதை மாநில அரசு இன்னும் பெரிய ஒரு கோல் செட் பண்ணி, எப்படி ஒரு யூபி மாதிரி ஒரு மாநிலம் 33 லட்சம் கோடி ரூபாய் அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியுது, நம்மால் ஏன் அது வெறும் 6.6 லட்சமாக மட்டும் இருக்குங்கிற கேள்வியை இன்னைக்கு அரசு கேட்டுக்கொண்டு அடுத்த முறை 2024, 25, 26 அவங்க நடத்தக்கூடிய இன்வெஸ்ட் தமிழ்நாடு இன்னும் வெற்றிகரமாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா கிரிட்டிசைஸ் பண்ற ஒண்ணு இல்லைங்கண்ணா, அரசியலை தாண்டி வரக்கூடிய ஒரு பணமும் நமக்கு வேணும். இதெல்லாம் எங்கேயுமே அரசியல் பேசலீங்கண்ணா. வந்த 6,60,60,000 கோடியும் வரவேற்கின்றோம்.
அந்த நேரத்தில் நாம் பெருமை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உணர்த்துவதற்காக இந்த டேட்டாவை நான் கொடுக்குறேங்கண்ணா. ஒரு மாநிலம் எப்படி இருக்குன்னு. அடுத்த முறை இன்னும் முயற்சி செய்து இன்னும் நிறைய பணங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா பணங்களும் ரியலைஸ் பண்ணும். ரெண்டாவது கேள்வி, ரியலைஸ் ஆகுமா? இப்போ எல்லாத்துலேயும் நம்ம பார்ப்போம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. யாராவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ண பாதி பேர் பியூஷ் கோயல்ஜியை பார்க்கறதுக்காக ஹோட்டல் ரூமில் ஏர்போர்ட்டில் நின்று இருந்தாங்க. அண்ணே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம், பட் இந்த பிரச்சனை இருக்குது, டிஜிஎஃப்டியில் இது இருக்குது, அண்ணே அதில் அங்கே இருக்குது, நாங்கள் சேலத்துலேருந்து வந்தோம், ஒரு டெக்ஸ்டைல் பார்க்குக்கு சைன் பண்ணிட்டோம், ஆனால் டெக்ஸ்டைல் பார்க் இப்போ எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல, மத்திய அரசு இன்சென்டிவ் கொடுக்குமா? ஸோ காலையிலிருந்து பியூஷ் கோயல் அமைச்சர் அவர்களோடு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் மத்திய அரசை பொறுத்தவரை பியூஷ் கோயல்ஜி அவர்கள் காமர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் அமைச்சர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. என்ன சப்போர்ட் தமிழ்நாடுக்கு வேணுமோ, என்ன வேணுமோ முழுவதையும் கொடுப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த அமௌண்ட் ரியலைஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேண்டுமோ நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் என்று காலையில் அவருடைய ஹோட்டலில், கோடம்பாக்கத்தில் நம்முடைய அரசு நிகழ்ச்சியில், விமான நிலையத்தில் அவர் சந்தித்த தொழிலதிபர்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இது முதல் விஷயங்கண்ணா. முதல் விஷயம் உங்ககிட்ட வந்து வைக்கணும். இரண்டாவது, நம்முடைய யாத்திரையை பொறுத்தவரை இன்னைக்கு 144 தொகுதிகளை கடந்திருக்கின்றோம். இன்னும் ரொம்ப தூரம் போகணும், 90 தொகுதிகள் போகணும். தருமபுரி வரை வந்திருக்கின்றோம். நாளையிலிருந்து மறுபடியும் கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் திரும்ப ஆரம்பிக்கிறோம். ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட குறிப்பாக கிராமப்புற பகுதியில் நேற்று மேச்சேரியில் இருந்தோம், நேற்று அரூரில் இருந்தோம், நேற்று பாப்பிரெட்டிப்பட்டியில் இருந்தோம். அங்கெல்லாம் போகும்பொழுது எந்த அளவுக்கு மக்களுக்கு கஷ்டம் இருக்கு, எந்த அளவுக்கு விவசாயம் பொய்த்து போக ஆரம்பித்திருக்கிறது, நீர் மேலாண்மை எந்த அளவுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு, எந்த அளவுக்கு படித்து விட்டு இளைஞர்கள் ஊர்ல இருக்கிறாங்க, இதெல்லாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இது எங்களுக்குமே ஒரு பெரிய படிப்பினை, பெரிய ஒரு பாடம். அரசியல் என்பது ஒரு வயல் களத்துல, நெல் களத்துல, ஒரு கிராமத்துல நடக்க வேண்டிய அரசியல் இந்த காலகட்டத்தில் நாம. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்தியாவில் தமிழகம் 5வது இடத்தில் முதலீடுகளை ஈர்ப்பதில் இடம்பெற்றிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். இதனை செய்தி வடிவில் பின்னர் பார்க்கலாம்.